போதைப் பொருள் வழக்குகளை விசாரிக்க தனி அமைப்பு ஏதேனும் உள்ளதா? தமிழ்நாட்டில் தாராளமாக கிடைப்பது காவல்துறையினருக்கு தெரியுமா தெரியாதா என்று உயர்நீதிமன்றம் கேள்வி. பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தமிழர்களை தொடர்புபடுத்தி பேசிய விவகாரம். தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அமைச்சர் ஷோபா பிரமாண பத்திரம் தாக்கல். அருப்புக்கோட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயன்ற போது பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல். தலைமுடியை பிடித்து தாக்கிய 3 பேரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. அருப்புக்கோட்டை பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட விவகாரத்தில் ஒருவர் கைது. 6 பேரிடம் விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை விளக்கம். அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சட்டத்தின் மீது எந்த பயமின்றி யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் என்ற அவல நிலைதான் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு உள்ளது என்றும் விமர்சனம். சென்னை திருவொற்றியூரில் வருவாய்த்துறை சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா. முதற்கட்டமாக 2000 பேருக்கு பட்டா வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். காஞ்சி மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு திமுக கவுன்சிலர்கள் கடும் எதிர்ப்பு. மாமன்ற கூட்டத்தில் மேயரை எதிர்த்து திமுக கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியதால் பரபரப்பு. தமிழ்நாட்டில் 26 அரசு பள்ளிகளை பசுமை பள்ளிகளாக மாற்ற 5 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஒரு பள்ளிக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதம் 26 பள்ளிகளுக்கு நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனுக்கு வருகிற 17ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தமிழ்நாடு முழுவதும் நூடுல்ஸ் கிடங்குகளில் ஆய்வு செய்ய உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு. திருச்சியில் ஆன்லைனில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே உள்ள நுழைவாயிலை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. மாவட்ட நீதிமன்றம் அருகில் உள்ள நுழைவாயிலை அகற்றவும் ஆணை. கோவை சிங்காநல்லூர் அருகே அரசு பேருந்தில் பலகை விரிசல் ஏற்பட்டு சக்கரம் தெரிந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. வண்டி பிளாட்ஃபார்ம் ஓட்ட நீங்கள் செட் அவுட் பண்ணுறப்ப ஏன் இப்படி பார்க்காம கவனிச்சிலேயே ஏன் பண்ணீங்க சார்? இங்கே எனக்கு பேசுறதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யாருங்க சொல்லு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து அதிகாரிகள் 2 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம்.
தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே காரில் குட்கா பொருட்கள் கடத்தல். காரை துரத்தி பிடித்த போலீசார் 1 டன் குட்காவை பறிமுதல் செய்து விசாரணை. சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா செப்டம்பர் இறுதி வாரத்தில் நடைபெறும். துணைவேந்தர் இல்லாமலேயே நடைபெறும் பட்டமளிப்பு விழா. பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் மசோதா மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். பாஜகவும் ஆதரவு தெரிவித்த நிலையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. உன்னாவ் ஹத்ராஸ் சம்பவங்களை மத்திய அரசு மறந்துவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என்றும் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மமதா பானர்ஜி பேச்சு. தென்கிழக்கு ஆசிய நாடான புரூனேவுக்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இளவரசர் ஹாஜி அல் முக்தாதி பிலால் நேரில் சென்று வரவேற்பு. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்று வங்கதேச கிரிக்கெட் அணி வரலாற்று சாதனை. 2 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக வென்ற அசத்தல். புதுச்சேரியில் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி. நகர பகுதிகளில் உள்ள 5 திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி வழங்கி ஆட்சியர் குலத்துங்கன் உத்தரவு.